குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் ஒரு ஜாதகம் ஆண் ஜாதகம். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு நாம் அவங்களுக்கு என்ன சொன்னோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த பதிவில் கொடுக்குறோம். சரிங்களா? இது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்த ஜாதகங்க. அதாவது என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, எப்பயுமே ஒரு ஜோசியர்கிட்ட ஒரு வாடிக்கையாளர் வராங்க அப்படின்னாக்கா, அவங்க கேட்காமலே நீங்கள் இதுக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்கள் வந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அதாவது அவங்க என்ன எதிர்பார்த்து வராங்களோ அதை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடர் சொல்லுகின்ற பொழுது அவங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆகிறாங்க, ஹாப்பி ஆகிறாங்க. இது எல்லோருக்கும் எல்லா நேரத்துலையும் வருகின்ற வாடிக்கையாளர் அத்தனை பேருக்கும் இப்படி சொல்ல முடியுதா அப்படின்னாக்கா சந்தர்ப்பம் அந்த மாதிரி அமையறதில்லை. ஆனால் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் அவங்க எதிர்பார்ப்பை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அது ஒரு நல்ல ஒரு மன நிறைவை தந்தது. ஒன்று ஜோசியம் சொல்கிற நமக்கும் வாடிக்கையாளருக்கும் இருவருக்குமே ஒரு மன நிறைவை தந்த ஒரு ஜோதிடமாக இந்த ஜோதிடம் அமைஞ்சுது அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயின் கான்செப்டு. நம்ம அதற்கான விதிகளை விளக்கமாக சொல்லிடுறோம். அடுத்ததாக மற்ற விஷயங்களை பொறுத்தவரையிலும் அதற்கான விதிகளை சொல்லாமல் இந்த பதிவில் விட்டு இருக்கோம். இந்த பதிவை பார்க்கின்ற அன்பர்கள் நாம் சொன்ன பலனுக்கான விதிகள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு பிடித்தமான ஜோதிட கல்வி நீங்கள் ஏதோ ஒரு விதியை அல்லது ஏதோ ஒரு முறையில் நீங்கள் ஜோதிடம் கற்றுருக்கலாம். உங்களுக்கு தெரிந்த அந்த முறைகளில் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். ஆய்வு பண்ணி பார்த்துட்டு அதற்கான விளக்கங்கள் கிடைச்சிது அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சரிங்களா? ஏதோ நாமளும் இந்த பதிவை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்துடாமல் இந்த ஜாதகத்தை உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த மாதிரி நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். பலன்களை நாம் சொல்லிடுறோம். சரிங்களா? ரைட். இப்போது இந்த ஜாதகத்தை நாம் எப்போ பார்த்தோம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறோம். இந்த ஜாதகம் பார்த்த தேதி அப்படின்னும்போது 11ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 இந்த ஜாதகம் பார்க்கப்பட்டது. 12:51 PM மதியம் பலன் உரைக்கின்ற பொழுது நாம் இந்த நேரத்துக்கு தான் இந்த ஜாதகத்துக்கு பலன் சொன்னோம். இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போது நாம் ஜாதகத்துக்கு வந்துடுவோம். ஜாதகர் ஆண் ஜாதகர், பிறந்த தேதி 21/9/2000, நேரம் 11:55 PM, இரவில் பிறந்த ஜாதகங்க. சரிங்களா? ஜாதகர் பிறந்தது மிதுன லக்னம், ராசி மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். இவர் பிறந்தபோது ராகு மகாதசை 7 வருடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருப்பு. ஏக ராசி ஏக லக்னம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போது இவங்களை பொறுத்தவரையிலும் மனசும் சிந்தனையும் ஒன்றா இருக்கும். ஒரே எய்ம் இவங்ககிட்ட இருக்கும். இது வேணாம் அப்படின்னாக்கா வேணாம், இது வேணும் அப்படின்னாக்கா வேணும். அப்படி ஒரு பிடிவாதமாக இருப்பாங்க. ஒரே விஷயத்தில் நிலச்சி நின்றுடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. லக்னத்தில் சந்திரன் ராகு 2 கிரகங்கள் இருக்குது. குடும்பஸ்தானத்தில் மாந்தி பெரியவர், 3ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல புதன் சூரியன், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் குரு பகவான். நடப்பு தசை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சனி பகவான் தசையில் சனி பகவான் புத்தி அப்படிங்கிறது நடப்பில் இருக்குது. நாம் ஜாதகம் பார்த்தபோது இப்போது இந்த ஜாதகத்தை கணிச்சிட்டு பலன் சொல்ல ஆரம்பிக்கிறோம். பலன் சொல்வதற்கு முன்னால் நாம் இந்த ஜாதகத்தை இதனுடைய பர்த் சார்ட்டில் இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். முதல்ல லக்னாதிபதி அப்படின்ற கிரகத்தை பார்க்குறோம். புதன் 4ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த வீட்டில்
ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் அப்படின்ற ஒரு பலமாக நிற்கிறாரு. அடுத்ததாக கூறிய உடன் வந்து சூரியன் அப்படின்ற ஒரு கிரகம் இருக்குது. இந்த சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறத பொறுத்தவரையிலும் எந்த லக்னமாக இருந்தாலும் 1, 4, 8 இந்த இடங்களில் சூரியனும் புதனும் சேர்ந்து நின்னாங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல சிறந்த பலனை அந்த ஜாதகர்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்ததாக 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. இந்த ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி குரு பகவான் மிதுன லக்னத்திற்கு பொதுவாக வந்து பாதகாதிபதியான குரு பகவான் பலம் குறைவது நல்லது. அந்த வகையில் வந்து குரு 12ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு. அடுத்ததாக அட்டமாதிபதி அப்படிங்கிறவர் 12ஆம் இடத்துல இருக்கிறது பரவாயில்ல அப்படின்னாலும் பாக்யாதிபதி 12க்கு போகிறது சிறப்பல்ல. ஸோ இதுதான் வந்து நாம் கூர்ந்து கவனித்த சில விஷயங்கள். அடுத்ததாக எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் நாம் ஜாதகம் பார்க்குற அன்னைக்கு கோச்சாரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது உண்டு. அந்த கோச்சார சந்திரனை வச்சு பலன் சொல்வது நம்மளுடைய வழக்கம். அந்த கோச்சார சந்திரன் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் எதனா தொடர்பு கொண்டாலும், அப்படி தொடர்பு இல்லை அப்படின்னாக்கா பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு வந்து பலன் சொல்லுவதில்லை, முடிந்தவரை தவிர்த்து விடுவது. இல்லை எனக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லி முடிக்கிறது. இது இரண்டுமே உண்டுன்னு வச்சிங்களேன். ஸோ நாம் வந்து ஜாதகம் பார்த்த தேதியையும் பார்த்த நேரத்தையும் கொடுத்ததுக்கான காரணம் இந்த கோச்சார சந்திரனுக்காக தான் கொடுக்கப்பட்டது. இந்த கோச்சார சந்திரன் தான் நம்மளை வந்து இந்த ஜாதகத்துக்கு ரொம்ப ஒரு அவங்க எதிர்பார்த்த அந்த கேள்வியையும் அவங்க அந்த ஒரு மன மகிழ்ச்சி அடைந்ததற்கான காரணத்தையும் இந்த கோச்சார சந்திரன் தான் நமக்கு உணர்த்தினார். இது இப்படியே இருக்கட்டும். இப்போது நாம் என்ன பலன் சொன்னோம் அப்படிங்கிறத முதல்ல பதிவு பண்ணிடுறோம். முதல்ல வந்து இவருக்கு சொல்லப்பட்ட பலன்களில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னும்போது, ஜாதகரை பொறுத்தவரையிலும் கல்வி சிறப்பல்ல, உடன்பிறப்புகள் சிறப்பல்ல, தாய் தந்தையர்கள் சிறப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். நல்லா கேட்டுங்க. இந்த 3 விஷயமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக ஜாதகரை பொறுத்தவரையிலும் பெற்றவங்களை பிரிந்து உறவுகளிடத்தில் வேறு எங்கன்னா வளருவதற்கான சாத்தியங்கள் ரொம்ப அதிகமாக உண்டு. அது போன்ற நிலைப்பாடுகள் இந்த ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் ஜாதகரை பொறுத்தவரையிலும் செல்வ நிலை நல்லா சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம் அப்படிங்கிற அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த ஜாதகத்துக்கு உங்களை பொறுத்தவரையிலும் என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னாக்கா, வெளிநாடு போகலாமான்னு கேட்கலாம். அடுத்ததாக வீடு கட்டலாமான்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னாக்கா கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்கலாம். இதை சார்ந்த கேள்விகளை தான் நீங்கள் வந்து கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்துக்கு பலன் சொல்லி முடித்தோம். ஜாதகத்தை கொடுத்தவங்க தங்களுக்குள்ள ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஒரு சிரிப்போடு அவங்க முகத்தை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியும், அந்த முகத்தில் ஒரு சிரிப்போடு நம்மளை வந்து பார்த்து, ஆமாங்க பையன் வந்து வெளிநாடு போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கான், வெளிநாடு போகணும், வீடு வந்து கட்டலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போது நாம் குறுக்க மறித்து ஒரு வார்த்தையை கேட்டோம். வீடு அப்படின்னும்போது எதனா பழைய வீடு எதனா கட்டுறீங்களா, அல்லது பழசு மாதிரி காட்டுதுங்களே, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். ஆமாங்க நாங்கள் வந்து ஏற்கனவே கட்டின வீடு தான், அது பழைய வீடு தான், அந்த வீட்டை வந்து திரும்பவும் வந்து கொஞ்சம் புதுப்பிக்க இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்ததாக ஒரு 2-3 அலைன்ஸு பையனுக்கு வந்துன்னு இருக்குது, கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கூட நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்லி அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. சரி, இதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா கோச்சார சந்திரன் தான். கோச்சார சந்திரன் அப்படின்னும்போது நாம் பார்த்த அன்னைக்கு இந்த ஜாதகத்தில் கும்பத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த கும்பத்தில் பயணம் பண்ணுற இந்த கோச்சார சந்திரனை ஜனனகால ஜாதகத்தில் இருந்து செவ்வாய் பகவானும் சனீஸ்வர பகவானும் பார்ப்பாங்க. ஸோ செவ்வாய் அப்படிங்கிற ஒரு மங்களகாரகர், அதனால் திருமணம் சார்ந்த கேள்வியாக இருக்குன்னு சொன்னோம். அடுத்ததாக வீட்டுக்கு காரக கிரகம், அதனால் வந்து வீடு சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அடுத்ததாக சனீஸ்வர பகவான் பார்க்குறாரு, அதனால் வந்து சனீஸ்வர பகவான் அப்படிங்கிற ஒரு பழசு, அதனால் வந்து பழைய வீடு அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம். அடுத்ததாக 12ஆம் இடம் என்பது பயணஸ்தானம்,
அதனால் வந்து வெளியூர் வெளிநாடு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இது வந்து கோச்சார சந்திரனை வச்சு மையப்படுத்தி நம்ம வந்து சொன்னது. இது அப்படியே இருக்கட்டும். வந்தவங்க வெளிநாடு போகலாங்களா, இப்போ டைம் நல்லா இருக்குதா, அவனுக்கு அந்த அமைப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இப்போது அதற்கான விதிகளையும் விளக்கங்களையும் நம்ம வந்து முதல்ல வந்து பார்த்துருவோம் இந்த பதிவில். வெளிநாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது முதல்ல வந்து கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது சந்திர பகவான், சனீஸ்வர பகவான், ராகு பகவான் இவங்க தான் வந்து காரக கிரகங்கள். இவங்க எல்லாமே வந்து இந்த வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது இல்லை. பாவகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது 9ஆம் பாவமோ 12ஆம் பாவமோ இந்த பாவகத்தின் தொடர்பு அப்படிங்கிறது வெளிநாட்டு பயணத்தை சிறப்பாக கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக குரு பகவானின் தொடர்பு. இந்த குரு பகவானின் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியாகி காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான பயணஸ்தானத்தின் அதிபதியாக குரு பகவானே வருகின்றார். அதனால் வந்து குரு பகவானின் தொடர்பு அப்படிங்கிறது 12ஆம் இடத்திற்கோ 12ஆம் அதிபதிக்கோ இருக்கின்ற பொழுது அவங்களாம் வந்து வெளிநாடு போக முடியுமான்னு கேட்டாங்கன்னா, இந்த அமைப்புகளில் ஏதேனும் ஒரு விஷயங்கள் நடைமுறைக்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக வந்து அவங்க வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து சொல்லலாம். இதில் ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது ஜலராசிகள் அப்படிங்கிறதும், அடுத்ததாக காற்று ராசிகள் அப்படிங்கிறதும் சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இப்போது நாம் அவங்கள பொறுத்தவரை நாம் சொன்ன விஷயம் நீங்கள் கேட்ட அத்தனையுமே வந்து நீங்கள் வந்து செய்யலாம். இதில் நீங்கள் முதல்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இப்போது நாம் சொன்ன விதிகளை இங்கே வந்து அப்ளை பண்ணுவோம். இப்போது இவருக்கு நடக்கின்ற தசை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது சனீஸ்வர பகவான் தசை. பாக்கியாதிபதி மற்றும் அட்டமாதிபதி அவர் 12ல் இருக்கிறார். கிரகங்களில் நாம் 3 கிரகத்தை சொல்லியிருந்தோம். சந்திரன், சனீஸ்வர பகவான், ராகு பகவான் இவங்க 3 பேரின் தொடர்பு அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது தசாநாதரே வந்து சனீஸ்வர பகவானாக வருகின்றார். பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது 9ஆம் பாவமோ 12ஆம் பாவமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இந்த தசாநாதர் அப்படிங்கிறவர் பொறுத்தவரையிலும் 9ஆம் பாவாதிபதியாகி 12ஆம் இடத்துல இருக்கிறார். 9, 12 தொடர்பு. அடுத்ததாக குரு பகவானின் நிலையை சொல்லியிருந்தோம். அதாவது வந்து குரு பகவான் 12ஆம் இடத்திற்கோ 12ஆம் அதிபதிக்கோ தொடர்பு கொள்கின்ற பொழுது அவங்களுக்கு வந்து வெளிநாட்டு யோகம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல குரு அப்படின்ற கிரகம் கூடவே சேர்ந்துருக்குது. இந்த தசையை நடத்தும் கிரகத்தோடையும் சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. ஆக இந்த ஜாதகரை பொறுத்தவரையிலும் இந்த 3 விதிகளும் இவருக்கு வந்து பொருந்தி வருவதனால நிச்சயமாக வந்து நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்கா வெளிநாடு போகலாம். நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து ஜாதகருக்கு நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் பொறுத்தவரையிலும் இவங்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னாக்கா அவங்க கேட்ட வந்த அத்தனை காரியத்துக்கும் அத்தனை விஷயத்துக்கும் நாம் வந்து இல்லைங்க எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. சரிங்களா? இப்போது நாம் வந்து கேள்விக்கு வந்துடுவோம். என்ன கேள்வி அப்படின்னாக்கா, இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி 4ஆம் அதிபதி ஆகிய புத பகவான் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம். ஆனால் நாம் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னாக்கா தாயார் பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக தந்தை பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக கல்வி இவருக்கு சிறப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். ஆனால் பொருளாதாரம் நல்ல பொருளாதாரம் நல்ல வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக இந்த ஜாதகரை பொறுத்தவரையிலும் பெற்றவங்களை விட்டு மற்றவர்களிடத்தில் வளரும் அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். இப்போது நாம் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த ஸ்டைலில் உங்களுக்கு பிடித்த வகையில் நீங்கள் படித்த வகையில் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். ஆய்வு செய்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவேற்றம் செய்யுங்க. நாமளும் வந்து அதற்குண்டான பதில்களை அதே கமெண்ட் பாக்ஸில் நாமளும் வந்து திருப்பி உங்களுக்கு பதில் தருகின்றோம். எனதருமை ஜோதிட பேராசிரியர்கள் கீழவளவு கே சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், திருப்பூர் எஸ் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், தங்கபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த பதிவின் மூலம் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன்.
இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் ஜோதிடர்களின் ஜோதிட ஆய்வுக்காக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.